ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூலக்கல் ஆயிடுச்சு. பாருங்க, இன்னைக்கு உங்களை ஆகாதவு, உன்னால் முடியாது, உனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு திறமை கிடையாது, உனக்கு அறிவு கிடையாது, உனக்கு அழகு கிடையாது, உங்கள்கிட்ட பணம் கிடையாது, உங்கள்கிட்ட பதவி கிடையாது, உங்கள்கிட்ட பேக்ரவுண்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த உலகம் உன்னை சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உன்னை தள்ளி வச்சிருக்கலாம், உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம், உன்னை தூக்கி போட்டு இருக்கலாம். ஆனால் பாருங்க, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூலக்கல் ஆயிடுச்சு. எங்கெல்லாம் நீங்கள் தூக்கி விசிறடிக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் எதுக்குமே தகுதி இல்லைன்னு ஒதுக்கி இந்த உலகம் தூரத்தளிச்சோ, அங்கேயே கர்த்தர் உங்களை மூளைக்கல்லாக்க போகிறார். அப்படின்னா அந்த இடத்துலயே உங்களை தலைவனாக்க போகிறார். அந்த இடத்துலயே கர்த்தர் உங்களை சிறந்தவர்களாய் மாற்ற போகிறார். அந்த இடத்துலயே கர்த்தர் உங்களுக்கு மேன்மையை தரப்போகிறார், உயர்வை தரப்போகிறார். நம்பிக்கையோடு இருக்கிறவங்க உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கர்த்தரோடு இருந்து பாருங்க, கர்த்தரோடு நீடிச்சு பாருங்க. ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல் மூளைக்கல்லானது போல ஆகாதுன்னு தள்ளப்பட்ட நீங்க முக்கியமான ஆட்களாய் கர்த்தர் மாற்றுவார். அது வரைக்கும் நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஆமென்.